சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழ் மொழி வடிவம் இடம்பெறும். இதன் மறு ஒலிபரப்பு இரவு 8 மணிக்கு இடம்பெறும். மாலத்தீவின் தலைநகர் மாலேவில் நேற்று நடைபெற்ற அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சுவின் சிறப்பு அழைப்பின் பேரில் பிரதமர் மாலத்தீவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாலத்தீவு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாலத்தீவு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தமிழகம் வந்தடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தமிழகத்தில் விமான நிலையம், நெடுஞ்சாலைகள், ரயில்வே, துறைமுகம் மற்றும் மின்சாரம் தொடர்பான 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இன்று நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை வெற்றியின் 1000வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் இவ்விழாவில் நினைவு நாணயத்தையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். கம்போடியா மற்றும் தாய்லாந்து எல்லையில் போர் நிறுத்தத்தை விரைவாக அமல்படுத்துவதற்கு உடனடி சந்திப்பு நடத்த கம்போடியா மற்றும் தாய்லாந்து தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச்